வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய முன்னோர்கள் மருந்துகளின் ராஜா என்று போற்றிய ஒரு அற்புதமான இயற்கை மருந்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதாங்க கடுக்காய். கடுக்காய் இருந்தா மருத்துவர் தேவையில்லை என்று சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வெந்நீர்ல சிறிதளவு கடுக்காய் பொடியை கலந்து குடித்தால் நம்ம உடல்ல பல நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் என்று பாரம்பரிய மருத்துவ முறையில கூறுகிறது. ஆனா அந்த மாற்றங்கள் என்ன? யாரெல்லாம் குடிக்கலாம்? எவ்வளவு குடிக்க வேண்டும்? என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? அனைத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடுக்காய்ங்கிறது ஒரு மருத்துவ கனி. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய அறிவியல் பெயர் டெர்மினல்லா குளோபுலா. சித்த மருத்துவத்துல கடுக்காய் காய கல்ப மருந்து என்று அழைக்கப்படுகிறது. அதாவது உடல்ல புத்துணர்ச்சியுடன் வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த கடுக்காய். கடுக்காயில இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், டேனின்கள், பாலிஃபினால்கள், இயற்கையான நார்ச்சத்துக்கள், விட்டமின் சி. இந்த சத்துக்கள் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. ஸோ இதனுடைய மாற்றங்கள், நம்ம கடுக்காய் எடுக்கும் போது உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்த்துடலாம். மாற்றம் 1, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு கடுக்காய் பயன்படுது. இன்றைய தலைமுறையில் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனைனா மலச்சிக்கல். காலையில எழுந்த உடனே சரியாக மலம் கழிக்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா இரவுல வெந்நீர் கலந்த கடுக்காய் பவுடரை குடிச்சிட்டு வரும்போது குடலோடைய இயக்கம் தூண்டப்பட்டு உங்களுக்கு மலம் எளிதில் தள்ளுறதுக்கு பயன்படும். இதனால குடல் சுத்தமாக இயங்குறதுக்கு உதவும், மலச்சிக்கல் குறையும், வயிறு லேசாக உணரப்படும். பலரும் இதை இயற்கையான குடல் சுத்திகரிப்பு முறைக்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க. அடுத்து 2வது மாற்றம், செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவுது. உணவு சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசம், அஜீரணம், வாய்வு தொல்லை இதெல்லாம் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்க. கடுக்காயில உள்ள இயற்கை சேர்மங்கள் செரிமானத்தை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால உணவு எளிதாக ஜீரணமாகும், வயிற்று கனத்த அந்த உணர்வு குறையும், குடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கியமா 60 வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு எது சாப்பிட்டாலுமே செரிக்காது. லைட்டான உணவுகள் சாப்பிட்டா கூட செரிமானமாகறதுல பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த கடுக்காயை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனை பிரச்சனை சரியாகி ஈஸியாக செரிமானமாக ஆரம்பிச்சிடும். மாற்றம் 3, உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள், நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு கடுக்காய் பயன்படுது. நம்ம உடல்ல பல்வேறு கழிவு பொருட்கள் உருவாகிறது. சித்த மருத்துவப்படி கடுக்காய் உடல்ல சுத்தம் படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு மூலிகையாக கருதப்படுது. இதனால உடல் லேசாக உணரப்படும், புத்துணர்ச்சி அதிகரிக்கும், அந்த உடல்ல ஏற்படக்கூடிய அந்த சோர்வு குறையும். ஏன்னா நச்சுக்கள் நம்ம உடல்ல இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப டல்லா, சோர்வா, ஒரு மாதிரியாவே இருப்போம். ஆனா அந்த கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடுச்சு, அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி உடலுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு வேலையை கடுக்காய் செய்யுது. அதாவது உடலை டீடாக்ஸ் பண்ணுதுங்க. அடுத்து 4வது மாற்றம் என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கடுக்காய் பயன்படுது. கடுக்காயில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது உடலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது, நோய் எதிர்ப்பு அமைப்பை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. பொதுவாக பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று. மாற்றம் 5, கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு கடுக்காய் பயன்படுது. கடுக்காய் நமது உடலுடைய முக்கிய உறுப்புகளான கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம உடலுக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்புனா அது கல்லீரல் தாங்க. ஸோ கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றதுல முதன்மை பங்கு வகிக்குது கடுக்காய். கடுக்காய் கல்லீரலுடைய இயல்பான செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் கூடுதுன்னு சொல்லி சில ஆய்வுகள் கூட தெரிவிக்கிறது. ஸோ கல்லீரலை நீங்க சுத்தமா வச்சுக்கிறணும், கல்லீரல் நல்ல ஆரோக்கியமா செயல்படணும்னா கடுக்காய் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து மாற்றம் 6, சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கடுக்காய் பயன்படுது. கடுக்காயை எடுக்க எடுக்க நம்ம உடலுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய ஆரோக்கியம் நம்ம சருமத்து வழியாக வெளியில தெரிய ஆரம்பிக்கும். கடுக்காயை தொடர்ந்து பயன்படுத்தும் போது சருமம் பளபளப்பாக இருக்கும், முகப்பருக்கள் குறையும், சரும ஆரோக்கியம் மேம்படும். இதனால முதுமை தாமதப்படுத்தப்படும். ஸோ அதனால சொல்லுவோம், கடுக்காயை எடுத்தவர் மிடுக்காய் திரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழி என்னன்னா, கிழவனும் குமரன் ஆவான், கம்பு ஊன்றி நடந்த கிழவனும் குமரனும் ஆவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆமாங்க, கடுக்காய் எடுக்க எடுக்க கம்பு ஊண்டிட்டு இருந்த கிழவனும் குமரன் ஆவான். அது கம்பை ஊண்டி நடந்த ஒரு வயதானவர் கம்பை தூக்கி போட்டுட்டு வீர் நடை போட்டு
போவார். அந்த அளவுக்கு வந்து கடுக்காய் வந்து நிறைய நன்மைகளை கொண்டது. சருமத்துக்கு மற்றும் இல்ல, வெளித்தோற்றத்துக்கு மட்டும் இல்ல, மாற்றம் 7, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு கடுக்காய் பயன்படுது. உடல் எடையை குறைக்க விரும்பியவர்கள் பல பேர் இருக்காங்க. எவ்வளவோ டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. சிலருக்கு வந்து ஆனால் உடல் எடை குறையவே குறையாது. அப்படி இருக்கிறவங்க கடுக்காயை ட்ரை பண்ணி பாருங்க. கடுக்காய் மட்டுமே குடித்தாலே போதும், உடல் எடை சரசரவென்று குறைய ஆரம்பிக்கும். நல்ல உணவு, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இதனுடன் சேர்த்து நீங்க பயன்படுத்தும் போது உடல் எடை வேகமாவே குறைய ஆரம்பிக்கும். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதுங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, நல்ல காய்கறிகள் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறீங்க, கடுக்காய் எடுத்துக்கிறீங்க, சரட்டுன்னு உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து மாற்றம் 8 வந்து வாய் துர்நாற்றம் குறையிறதுக்கு கடுக்காய் பயன்படுது. சிலருக்கு வாய் நாற்றம் பெரிய பிரச்சனையா இருக்கும். அது அவங்களுடைய தன்னம்பிக்கையை இழந்துருவாங்க. வெளியில அவங்களால பேசவே முடியாது. பேசினா ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு பேசவே மாட்டாங்க. இதனால அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை இழந்துருவாங்க. அவங்களே அவங்க தாழ்த்திக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆனால் கடுக்காயில் இருக்கக்கூடிய பண்புகள் வாயை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுது. அந்த வாயில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவை வந்து போக்கிட்டு நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்குறதுக்கு கடுக்காய் வந்து பயன்படுது. இதனால வாய் துர்நாற்றம் குறையும். பல்களுடைய ஆரோக்கியத்திற்கு கடுக்காய் பயன்படுது. ஈர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பூச்சிப்பல் இருந்தா கூட கடுக்காய் பவுடரை வச்சு பல்லு விளக்குவாங்க. பல்களை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் கடுக்காய் பயன்படுது. பல் பூச்சிகளை போக்குறதுக்கும் கடுக்காய் வந்து பயன்படுது. மாற்றம் 9, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு கடுக்காய் வந்து பயன்படுது. சில ஆரம்ப கட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கடுக்காய் வந்து இரத்த சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீரிழிவு நோயாளிகள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டதுக்கு பிறகே கடுக்காயை பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய டாக்டர்கிட்ட சின்னதாக அட்வைஸ் வாங்கிட்டு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. அடுத்து மாற்றம் 10 என்னன்னா, நல்ல தூக்கத்திற்கு கடுக்காய் வந்து பயன்படுது. இரவு நேரத்துல வெந்நீருடன் கலந்து குடிக்கும்போது மனம் வந்து ரொம்பவே அமைதி கிடைக்கும். உடல் வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் ஆகும். தூக்கம் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும், அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, வயதானவங்களா இருந்தாலும் சரி, முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவங்க எல்லாருக்குமே கடுக்காய் வந்து உதவும். ஸோ வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கடுக்காயை வந்து எப்படி எடுத்துக்கிறணும், எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியான முறையில் எடுத்துக்கிட்டா தானே நல்ல பலன்கள் கிடைக்கும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கவனிச்சுக்கிறோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடுக்காய் பொடி. இது வந்து எங்கே கிடைக்கும்னா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும், ஆஃப்லைனில் கிடைக்கும். ஸோ உங்கள் சூப்பர் மார்க்கெட் போனால் கூட கிடைக்கும். இந்த கடுக்காய் பொடி வந்து நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறோங்க. 1 கிளாஸ் வெந்நீரில் நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுக்காய் பவுடர் எடுத்து நல்லாவே கலந்துட்டு நீங்கள் இரவு தூங்குறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு நீங்கள் தூங்குறது நல்லது. யாரெல்லாம் குடிக்கலாம்னா, வயதுக்கு வந்த ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆனால் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். 1/4 டேபிள் ஸ்பூன் சொன்னோம். ரொம்ப உங்களுக்கு இதாக இருந்துச்சு, மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு, 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பயன்படுத்துறாதீர்கள். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாக்கப்படும். இந்த பழமொழி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அளவோடு பயன்படுத்துங்கள், ஆரோக்கியமாக இருங்க. யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கும் பெண்கள், சிறு குழந்தைகள், தீவிர வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்க, அப்புறம் சில மருந்து மாத்திரையெல்லாம் எடுப்பீங்களா, அவங்கெல்லாம் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. கடுக்காயை பயன்படுத்தும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிகமாக எடுக்காதீங்க. அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும், நீரிழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அளவோடு பயன்படுத்துறது ரொம்பவே முக்கியம். அளவோடு தான் நீங்கள் எடுத்துக்கிறணும். நண்பர்களே, நம்மளுடைய முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்திய அற்புதமான மூலிகை தான் கடுக்காய். இரவு வெந்நீரில் சிறிதளவு கடுக்காயை கலந்து குடிப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும், செரிமான பிரச்சனை மேம்படும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனால இந்த ஒரு கடுக்காயை நீங்களும் பயன்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் செய்யுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். நன்றி.